பாட புத்தகங்களின் விலை உயர்ந்திருப்பதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாட நூல்களின் விலையேற்றத்திற்கான காரணத்தை அறிவித்திருக்கிறார். பாட புத்தகங்கள் தயாரிக்கும் செலவுகளை ஈடுகட்டவே விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார். பாட நூல்களினுடைய விலை உயர்த்தப்பட்டதை அடுத்து பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பின. எதிர்க்கட்சிகளும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தன. இந்நிலையில் லாப நோக்கத்திற்காக விலை ஏற்றப்படவில்லை, பாட புத்தகங்களை தயாரிக்கும் செலவுகளை ஈடுகட்டவே விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். அட்டை, காகிதம், அச்சுக்கூலி போன்றவற்றின் விலை உயர்ந்ததால் பாட புத்தகங்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். பாடநூல் விலையேற்றம் என்பது லாப நோக்கத்திற்காக ஏற்றப்பட்டது அல்ல என்றும், அச்சுக்கூலி, காகிதம் போன்றவற்றின் விலைகள் உயர்ந்த காரணத்தினால் அதை ஈடுகட்டவே விலை உயர்த்தப்பட்டதாகவும் அமைச்சர் கூறியிருக்கிறார். பள்ளி பாட புத்தகங்களின் விலை உயர்த்தப்பட்டதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பின. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். பல அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்வு இருக்கின்ற சூழலில் பாடநூல்களின் விலையையும் ஏற்ற வேண்டுமா என்கின்றவாறு அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் பல்வேறு கேள்விகளுக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். பாட புத்தகங்களினுடைய விலை ஏற்றப்பட்டதற்கு லாப நோக்கம் காரணமல்ல, பாட புத்தகம் தயாரிக்கும் செலவுகளை ஈடுகட்டவே விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் அளித்திருக்கிறார். பாடநூல் விலையேற்றத்தை தொடர்ந்து என்னென்ன கூறியிருக்கிறார் அவர்? உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தற்போது அறிக்கையின் வாயிலாக தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 1ஆம் வகுப்பு முதல் இந்த 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதே வேளையில தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அங்கு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நியாயமான விலையில பாடநூல்கள் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த விலை உயர்வு லாப நோக்கத்திற்காக உயர்த்தப்படவில்லை என்றும் தற்போது தன்னுடைய விளக்கத்தை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பாட புத்தகத்தின் மேல் அட்டை, காகிதம் மற்றும் அச்சுக்கூலி உள்ளிட்டவர்களுடைய விலை உயர்வின் காரணமாக மட்டுமே பாடப்புத்தகம் தயாரிப்பதற்கான ஆகும் செலவினை ஈடுகட்டுவதற்காக மட்டுமே இந்த பாடநூல்களுடைய விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டது. இந்த விலை உயர்வு லாப நோக்கத்திற்காக உயர்த்தப்படவில்லை என்றும் தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியுடைய ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும், போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிக்கும் மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் ஏற்கனவே பல்வேறு நூலகங்கள் அரசு சார்பில் இருக்கக்கூடிய சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம், மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மாவட்ட நூலகங்கள் மற்றும் அறிசார் மையங்களுக்கு தேவையான அளவு பள்ளி பாடநூல்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பாட புத்தகங்கள் தயாரிப்பதற்கான இந்த உற்பத்தி பொருட்களுக்கான காகிதம் மற்றும் மேல் அட்டைகளுடைய கொள்முதல் விலை கணிசமாக உயர்ந்திருப்பதாகவும், 2018ஆம் ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது இந்த காகிதமுடைய விலை 63%, மேல் அட்டையுடைய விலை 33% மற்றும் அச்சுக்குழி 21% உயர்ந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த விலையேற்றங்களை ஈடுகட்டும் வகையிலேயே பள்ளி பாடநூல்களுடைய விலை 6 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போதுதான் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த பாடநூல்களுடைய விலையை பொறுத்த வரைக்கும் பொங்குள்ளி 50 ரூபாய் விற்கக்கூடிய இந்த பாடநூல்கள் தற்போது 90 ரூபாய் வரையும், ஒரு சில பாடநூல்கள் 90 ரூபாயிலிருந்து 130 வரை, 40 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தற்போது அதற்கான விளக்கம் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரால் வழங்கப்பட்டிருக்கிறது. பொங்குள்ளி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.